அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹாபி ஒருத்தவங்க சக்ராத் ஹாலில் 3 விஷயம் சொன்னாங்க. அதுவும் கவலைப்பட்டு சொன்னாங்க. அந்த விஷயம் என்னன்னா, இது இன்னும் தூரமாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்னாங்க. 2வது, அது புதிதாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்னாங்க. 3வது, முழுமையாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க மௌத்தாயிட்டாங்க. மௌத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சுத்தி இருந்த சஹாபிகள் இருக்காங்களா, அவங்க போய் கேட்டாங்க. இந்த சஹாபி சக்ராத் ஹால் வந்த பிறகு இந்த 3 வார்த்தையை சொல்லி கவலைப்பட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், இதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. முழுமையாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்றாங்க. இந்த சஹாபி கடுமையான பசியில இருக்கும்போது ஒரு ரொட்டி துண்டை எடுத்து சாப்பிட போனாங்க. அந்த சமயத்துல இன்னொருத்தவங்க வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கேட்ட போது இவங்க வச்சிருந்த அந்த ஒரு ரொட்டி துண்டை பாதியா உடைச்சி அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த விஷயத்துக்காகத்தான் இவங்க சக்ராத் ஹால் இருக்கும்போது அல்லாஹ் இவங்களுக்கு மகத்தான கூலியை கொடுத்தான். அதை பார்த்துட்டு தான் முழு ரொட்டி துண்டை அவங்களுக்கு கொடுத்திருக்க கூடாதா, அப்படி கொடுத்திருந்தா இதை விட இன்னும் மகத்தான கூலி எனக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தாங்க. 2வது கேள்விக்கு புதிதாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க. ஒருத்தவங்க கடும் குளிர்ல இருந்தாங்க. அந்த சமயத்துல இந்த சஹாபி வந்து அவங்களுக்கு பழைய துணியை கொடுத்தாங்க. அந்த பழைய துணியை கொடுத்ததுக்கே அல்லாஹ் எவ்வளவு பெரிய மகத்தான விஷயத்தை கொடுத்தான்னு பார்த்துட்டு அதுக்காக தான் அவங்க புது துணியை நான் கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் இந்த மாதிரி கொடுத்தாங்க. 3வது கேள்வி, இன்னும் தூரமாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க. அந்த சஹாபி வந்து ஒவ்வொரு நாளுமே பள்ளிவாசலுக்கு நடந்து தான் போவாங்க. அந்த ஒவ்வொரு அடிக்குமே அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த மகத்தான கூலியை பார்த்துட்டு இன்னும் என் வீடு தூரமா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தாங்க. இந்த ஹதீஸை நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம எவ்வளவோ தவறுகள் செய்யறோம். அப்படி செஞ்சிருந்தும் கூட நம்ம அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. நமக்கு சக்கராத் ஹால் வந்துட்டா நமக்கு பாவ மன்னிப்போட கதவு முழுசா பூட்டப்பட்டுருச்சு. அந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நமக்கு சக்கராத் ஹால் வரத்துக்கு முன்னாடியே நம்மளோட குற்றத்தை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு பாவ மன்னிப்பு கேட்கறது சிறந்ததுன்னு நான் சொல்ல வரேன். அடுத்து சின்னதா ஒரு செய்தி மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஒன்று வச்சிருக்கோம். அது இன்னமும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. திருமணம் சார்ந்த ஒரு குரூப் தான். அந்த குரூப்ல விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களோட பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, பொண்ணு பார்த்தாலும் சரி, அந்த குரூப்ல அவங்களோட பயோடேட்டாவை சென்ட் பண்ணுங்க. இந்த குரூப் முழுக்க முழுக்க இலவசம் தான். புரோக்கருங்க யாரும் இதுல வந்து ஜாயின் பண்ண வேணாம். அதே மாதிரி இந்த குரூப்பும் புரோக்கர் சேவை கிடையாது. அல்லாஹ்வுக்காக அவங்கிட்ட இருந்து நன்மை வேணும் அப்படிங்கிறதுக்காக துவங்கப்பட்ட குரூப் தான் இந்த குரூப். அந்த குரூப்போட லிங்கை இந்த வீடியோவோட கமெண்ட்லயும் பின் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் பண்றேன். இந்த லிங்க் கிடைக்கல உங்களுக்கு அப்படின்னாலும் அந்த குரூப்போட நம்பரையும் நான் தரேன். அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அந்த குரூப்போட லிங்க் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க இன்ஷா அல்லாஹ்.